முன்பு ஒரு காலகட்டங்கள்ல தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக இருந்திருக்காரு இயக்குனர் சங்கர் அவர்கள். இவருடைய படங்களின் பிரம்மாண்டம், அது வசூல் செய்யும் திறன் அப்படின்னு இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்தாங்க. முதல் முறையாக ஒரு இயக்குனருக்கு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னா அது சங்கர் அவர்கள் தான். சோ தற்போது வந்தவர்கள் தான் லோகேஷ் நெல்சன் அப்படின்னு. ஆனால் அப்போதுல இருந்தே சம மாசான ஒரு இயக்குனர் அப்படின்னா அது சங்கர் அவர்கள் தான். இன்றளவுமே இவருடைய படைப்புகள் நின்னு பேசும் அளவிற்கு நிறைய படைப்புகளை கொடுத்திருக்காரு. சோ இந்திய அளவுல இல்ல, உலக அளவுல இவருடைய திரைப்படங்களுமே பேசப்பட்ட காலமெல்லாம் உண்டு. ஆனால் இவருடைய இயக்கத்துல கடைசியாக வெளியான 2 திரைப்படமுமே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. ஒன்று நம்ம உலகநாயகன் அவர்களை வைத்து எடுத்த இந்தியன் 2 திரைப்படம், மற்றும் ஒன்று தெலுங்கு நடிகரான ராம் சரண் அவர்களை வைத்து எடுத்த கேம் சேஞ்சர். இந்த 2 படமுமே ரொம்ப மோசமாக சொதப்பியதால அடுத்த படத்தை அதிரடியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சங்கர் அவர்கள் அதிரி புதிரியாக ஒர்க் பண்ணிட்டுமே இருக்காரா. இவருடைய அடுத்த திரைப்படத்தின் கதைக்களம் என்ன அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அடுத்த திரைப்படம் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னுமே சொல்லப்படுது. அதுல ஒரு கதாபாத்திரத்துல சூப்பர் ஸ்டாரையும் இன்னொரு கதாபாத்திரத்துல நம்ம ஏகே அவர்களையுமே நடிக்க வைக்க முயற்சிகளுமே நடந்து வருதா. சோ சங்கர் அவர்களுமே கதை சொல்றதுல ரொம்ப பிஸியாக இருக்காரு. சமீபத்துல தான் சூப்பர் ஸ்டாரை சந்தித்துள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவில் ஏகே அவர்களை சந்தித்து படத்துடைய ஸ்டோரியையுமே சொல்ல இருக்காரா. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.